Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 5.4 தான் பார்க்க போகிறோம். பாருக்குன்னு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான சாப்டரு, ஈஸியாக நம்ம மார்க் வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன். எல்லாம் பாருங்கள். Find the general equation of the circle. இந்த சர்க்கிளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். whose diameter சொல்லிட்டான் is the segment, line segment. diameter அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்னு சொல்லியிருக்கான். joining the point -4, -2 and 1, 1 அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட் வந்து -4, -2வையும் 1, 1 சேர்த்துற ஒரு லைன் செக்மெண்ட் இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டர்னு சொல்லியிருக்கோம். எவ்வளவுதான். அப்ப இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் புரியுதா தங்கம்? அதாவது -4, -2வையும் 1, 1ஐயும் சேர்த்துற லைன் செக்மெண்ட் இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டரா இருக்குது. அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்கும்? இப்ப படம் போட்டேன். இப்போ டயாமீட்டர் வரைஞ்சிட்டேன். ஒரு என் பாயிண்ட் -4, -2, இன்னொரு என் பாயிண்ட் 1, 1. இது x1 y1, இது x2 y2. அப்போ ஒரு டயாமீட்டருடைய 2 எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் கொடுத்துட்டாங்க, என் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு சூப்பராக ஃபார்முலா தெரியும். டயாமீட்டருடைய என் பாயிண்ட் கொடுத்தா x - x1 into x - x2 plus y - y1 into y - y2 equal to 0. அப்போ therefore புரியுதா சாமி? இது ஃபார்முலா. என் பாயிண்ட் கொடுத்தா ஒன்று x1 y1 எடுத்துக்கணும், இன்னும் x2 y2ன்னு எடுத்துக்கணும். ஃபார்முலா x - x1 into x - x2 plus y - y1 into y - y2 equal to 0. அப்போ x இங்கே பாருங்க மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஓகேவா? -4 சாமி. அதை கொண்டாந்து இங்கே -x1ஓட போடும்போது இங்கே பாரு மைனஸும் சேர்ந்து +4. அதே மாதிரி எக்ஸு -x2 பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஒய் பாருங்க, இது மைனஸு, இங்கே y1 பாருங்க -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. புரியுதா கண்ணு? y +2 இன்ட்டு அதே மாதிரி y -1 ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. பாரு எக்ஸ் பெருக்குனா x², அப்புறம் x -1 பெருக்குனா -x. அப்போ 4 போய் x பெருக்குனா +4x. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 4 is 4. அதே மாதிரி y இன்ட்டு y² -1 இன்ட்டு y. அடுத்தது +2வையும் yயும் பெருக்குனா 2y. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 2 is 2 equal to 0. இப்போ ஆர்டர் எழுதுனீங்கன்னா x² + y². பாருங்க எக்ஸில் பாருங்க கண்ணு +4xல ஒரு x போச்சுன்னா +3x. ஒய்யில் பாருங்க +2yல ஒரு y போச்சுன்னா +y. கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க, இங்கே ஒரு -4, இங்கே -2. அப்போ மொத்தமாக -6 equal to 0. புரியுதா தங்கம்? இப்போ இப்படியும் போடலாம், அல்லது அனதர் மெத்தட் இருக்கு. அனதர் மெத்தட் என்னன்னா சாமி, சென்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோதான். ஒரு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ டயாமீட்டருடைய என் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீ சென்டர் கண்டுபிடிச்சி ரேடியஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் ஈக்குவேஷன் அப்படியே நீ போட்டுக்கலாம். அப்படி போட்டினாலும் தப்பு இல்லை. சென்டர் அப்படின்னா என்னன்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே -4x1 + x2 / 2 பாருங்கன்னா, இது -4, இங்கே 1. எக்ஸையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும், ஒய்யும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது ஃபார்முலா நமக்கு x1 + x2 / 2, y1 + y2 / 2. அப்போ -4 + 1 / 2. அதே மாதிரி -2 + 1 / 2. அப்போ -3/2 -1/2. இது நமக்கு சென்டர். அதே மாதிரி லென்த் கண்டுபிடிக்கலாம். டயாமீட்டர் அப்போ தானே ரேடியஸ் வேணும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அப்போ ரூட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா நீ ஃபார்முலா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும்னு இல்லை. டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாவே
ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒன்றை கழி, இதுல இருந்து இதை கழிக்கலாம் அல்லது இதுல இருந்து இதை கழிச்சு ஸ்கொயர்டு பண்ணும் ரூட்டுக்குள்ள நான் என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யும் கழிச்சு ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பாரு 1 மைனஸ் ஆஃப் -4, அதுதான் பாரு 1 மைனஸ் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் ஆஃப் -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது உனக்கு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 + 4 வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அதே மாதிரி இங்கே இது 3 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2, 2ம் 1ம் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இது 34. அப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு அந்த டயாமீட்டருடைய லென்த்து √34. அப்போ ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ், அதில் பாதி. அப்போ √34 டிவைடட் பை 2. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x மைனஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் plus y minus f whole square equal to r square. சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா. அப்போ therefore x பாருங்க g வந்து -3/2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் இங்கே ஒரு -1/2. அப்போ மைனஸும் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் நீங்கி போயிடும். அப்போ 34 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 சாமி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/2 ஸ்கொயர் பண்ணால் 9/4. 2ab போடும்போது இதெல்லாம் இருக்கும்போது 2 கேன்சல் ஆகி 3x. அதே மாதிரி ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. இந்த 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 2ab 2 கேன்சல் ஆகி ஒய்ன்னு வந்துடும். இதை அந்த சைடு கொண்டாந்துட்டீங்கன்னா நமக்கு உனக்கே தெரியும் 34 + 34 டிவைடட் பை 4 இந்தாண்ட வந்தால் -34 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும் சாமி. ஆர்டராக எழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் ஒய். கான்ஸ்டன்ட் டேர்மில் பாருங்கள், கீழே காமனாக 4 எடுத்துக்கோங்க. 9ம் 1ம் 10. -34ல் 10 போச்சுன்னா -24. அதை 4ஆல் அடிச்சுக்கிட்டிங்கன்னா -6. அதே ஆன்சர் வந்துடும். புரியுதா கண்ணு? இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது 2-3 ஸ்டெப்பு நீ போடணும். சென்டர் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபார்முலா போடணும். இது ஃபார்முலா தெரிஞ்சால் டக்குன்னு அப்படியே போட்டுக்கலாம். புரியுதா? ஒன்றுமே கிடையாது தாங்க. எல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. தெரியுதா? என் பாயிண்ட் கொடுத்துருந்தா இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஈஸி மெத்தடு. இது 2-3 மெத்தடு போடணும். உனக்கு எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.